ஹலோ கைஸ், வெல்கம். இன்றைக்கி நாம் 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல் இருக்கிற இலக்கணங்கள் பார்க்க போகிறோம். இயல் 1லேருந்து 3 வரைக்கும். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் வந்து ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது இயல் 1 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2வது புக்கில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இயல் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திலே நம்ம பார்த்துட்டோம். இலக்கண வகைகள் மொத்தம் தமிழில் எத்தனை இருக்குது, 5 இலக்கண வகைகள் இருக்குது. அதில் எழுத்து இலக்கணம் பற்றி நம்ம போன வீடியோவிலே பார்த்துட்டோம். ஸோ இப்போது இன எழுத்துக்கள் அதை பற்றி பார்க்கலாம். இன எழுத்துக்களில் முதல்ல இன எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அதாவது அது நம்ம அதை ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் அது பிறக்கக்கூடிய இடத்துலையும் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். 6 வல்லின, இதில் என்னென்ன இன எழுத்துக்கள் என்னதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள். வல்லின மெய் எழுத்துக்கள்னால் என்ன? முதல்ல வல்லினம்னா என்ன? நம்ம அந்த கசட தபரவை நம்ம வல்லினம்னு சொல்லுவோம். கசட தபர. மெய் எழுத்துக்கள்னால் நம்ம இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஸோ இந்த 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள்னால் என்ன? ஞஞன, நமன. இது 3 சொல்லின். ஸோ ஞஞன நமனால புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் மெல்லின எழுத்துக்கள். ஸோ 6 வல்லின எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல இக்கு. இக்கு பெரும்பாலும் இங்கு பக்கத்தில் வரும். ஸோ இக்குங்கிறது ஒரு வல்லினமை எழுத்து, இங்குங்கிறது ஒரு மெல்லினமை எழுத்து. ஸோ இது ரெண்டுமே இன எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இனம் அப்படின்னாலே என்ன சொல்கிறது, ஒன்றுக்கொன்று அது வந்து ஒரே இனம் அப்படிங்கிறது மாதிரி தானே. ஸோ இஞ்சுக்கு இச்சும், இன்னுக்கு இட்டும், இந்துக்கு இத்தும், இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு. ஸோ இதில் எதெல்லாம் வல்லினம்னு பார்த்தா இக்கு, இச்சு, கசட, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சு. ஸோ 2வது பாயிண்ட்டுக்கு போகலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு திங்கள். ஸோ இந்த இங்குங்கிறது மெல்லினம், அது பக்கத்தில் என்னது வந்திருக்கு? கா அப்படிங்கிற வல்லினம் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மஞ்சள். இந்த இஞ்சு பக்கத்தில் சா அப்படிங்கிற, இஞ்சுங்கிறது மெல்லினம், சாங்கிறது வல்லினம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே இன எழுத்துக்கள். இது பக்கத்தில் இதுதான் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சு 2வது பாயிண்ட்டுக்கு வரலாம். இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம். இடையின எழுத்துக்கள் என்னதெல்லாம்? எரல வளலை. இந்த இருக்குல்ல, எரல வளலை. ஸோ இடையின எழுத்துக்கள் 6ம். இந்த எரல வளலை வந்து ஒன்றுக்கு இன எழுத்துக்கள். அதுக்கப்புறமா 2வது பாயிண்ட் முடிஞ்சு 3வது பாயிண்ட்டுக்கு வரலாம். மெய் எழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது மெய் எழுத்துக்கள், அதாவது இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் எல்லாமே மெய் எழுத்துக்களோட 3 வகைகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உயிரெழுத்துக்கள்லேயும் இன எழுத்துக்கள் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆமாம், இன எழுத்துக்கள் இருக்குது, உண்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெறிலுக்கு குடிலும் இன எழுத்துக்கள். குறிலெழுத்து இல்லாத ஐ எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்தாகும். என்னும் எழுத்துக்கு ஊ என்னும் இன எழுத்தாகும். இவ்வளோ கேட்கலாம், ஐ என்னும் எழுத்துக்கு இன எழுத்து எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு இன எழுத்து இ. ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு இன எழுத்து இ. அப்படிங்கிற எழுத்துக்கு இன எழுத்து உ. ஸோ சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. ஆமாம், அடுத்தடுத்து உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது, அளபடியில் மட்டும்தான் சேர்ந்து வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஓதல், தூவும், தளி. ஸோ இதில் மேலே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் தானே இன எழுத்துக்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்கிறது நெடில், சின்ன ஆங்கிறது குறில். ஸோ குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இன எழுத்துக்கள், உயிரெழுத்துக்களை பொறுத்தளவில். ஸோ இதில் 3 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். என்னதெல்லாம்னா
வல்லின என்னென்னலாம் இன எழுத்துக்கள்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள். வல்லின மெய்யெழுத்துக்களும் மெல்லின மெய்யெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் சொல்லி பார்த்தாச்சு. 2வது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க? இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் 6மே ஒன்றுக்கு இன எழுத்து. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்தில்லை. ஒருவேளை கொஷினில் கேட்கலாம், எந்த எழுத்துக்கு இன எழுத்து கிடையாதுன்னு. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறது ஆப்ஷனில் வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்படிங்கிற ஆப்ஷனில் இக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற ஆப்ஷனில் அக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற ஆப்ஷனில் ஊன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு இன எழுத்து கிடையாது அப்படின்னா ஆப்ஷன் அக்கு அப்படிங்கிற எழுத்துக்கு, அதாவது ஆயுத எழுத்து, அதுக்கு இன எழுத்து கிடையாது. ஸோ இதுதான் இயல் 1. இனி இயல் 2 பார்க்கலாம். இயல் 2 மயங்கொலிகள். ஸோ மயங்கொலிகள் அப்படின்னா இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, மனம் மனம்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, உச்சரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. மேலே உள்ள 2 சொற்களையும் கவனிங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடுள்ள ஒலிகளை மயங்கொலிகள்னு சொல்கிறோம். அப்போது இது ரெண்டுத்துக்குமே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதோட அர்த்தம் வேறு அப்படின்னா அதை நம்ம மயங்கொலிகள்னு சொல்கிறோம். ஆனால் ரெண்டுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் சிறிதளவு மாற்றம் இருக்குது. ஸோ அதை எப்படி உச்சரிக்கணும்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ மயங்கொலிகள் மொத்தம் 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்கின்றன. நா நா நா, லா லா லா, ரா ரா, மொத்தம் 8 மயங்கொலி எழுத்துக்கள். அதில் ஒவ்வொரு எழுத்துக்களாக பார்க்கலாம். முதல்ல நா நா நா, நா 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 எழுத்துக்கள். இதை எப்படி ஒலிக்கலாம், எப்படி நம்ம இதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நாவை எப்படி உச்சரிக்கணும்? நாவை எப்படி உச்சரிக்கணும்? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு நகரத்துக்கும் பேர் இருக்குது. அதாவது இந்த நாவை பொறுத்தளவில் டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன் நகரம். எடுத்துக்காட்டு கண்டம்னு கொடுத்துருக்காங்களா, இந்த நாக்கு அடுத்தால் இந்த தாதனை வந்திருக்கு. ஸோ அதனால் இதை டன் நகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம். இந்த நாவை பார்க்கும்போது ஓரளவு மாதிரி நம்ம ஒரே மாதிரி இருக்கிறதுனால தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம். இதில் மன்றம்ங்கிற வார்த்தையை பாருங்கள், இந்த நாவை அடுத்து இந்த ரா தான் வந்திருக்கு. ஸோ அதை ரன் நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த நா வேறுபாடு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. இந்த வானம் ரெண்டையுமே நம்ம உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் முதல்ல இருக்கிற வானத்தோட பொருள் வெடி, ரெண்டாவதாக இருக்கிறதோட பொருள் ஆகாயம். ஸோ பனி இந்த ரெண்டோட பனி இது ரெண்டுமே உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் முதல் பனியோட அர்த்தம் வேலை, இரண்டாவது பனி குளிர்ச்சி. அடுத்து லா 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 எழுத்துக்கள். லா லா லா. முதல்ல லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். மேல் பகுதியோட அடியை தொடுவதால். இது வா போல் இருக்கிறதுனால வகர லகரம். கிட்டத்தட்ட இந்த வாவும் இந்த லாவும் சேமாக இருக்கிறதுனால இது நம்ம வகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவதாக லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை, இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்கல்ல, மேல் பகுதியின் நடுப்பகுதியை
தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இது நா போல இருக்கிறதுனால, பார்க்குறதுக்கு இந்த நா போல இருக்கிறதுனால நகர லகரம் சொல்கிறோம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால. அடுத்து ழா. இந்த லாவை நம்ம தமிழ் அப்படின்னாலே இந்த லா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவே அதோட ஒரு சிறப்பு தான். ஸோ நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். இந்த லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். லா தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தமிழில் கூட வரதுனால அதனால் நம்ம சிறப்பு லகரம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது மா போல் இருப்பதால் மகர லகரம். கிட்டத்தட்ட இந்த மாவும் இந்த லாவும் சேமாக இருக்கிறதுனால இது மகர லகரம்னு சொல்கிறோம். இதோட பொருள் வேறுபாடு பார்க்கலாம். விளை, விளை, விளை. இதில் முதல் இருக்கு பொருளின் மதிப்புன்னு பேர். இரண்டாவது விளை வந்து விளைச்சல் நம்ம நிறைய உண்டாக்குறோம்ல, உண்டாக்குதல். அதுக்கப்புறம் இருக்கிற விளைக்கு விரும்பு. அப்புறம் இலை, இலை வந்து முதல் இது வந்து செடியின் இலை. ரெண்டாவது இலை வந்து இழைத்து போதல், மெலிந்து போதல். மூணாவது இலை நூல் இலை. ஸோ அடுத்த வார்த்தைக்கு போகலாம். ரா. ஸோ ராவை பொறுத்தளவில் ரா நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம். அதாவது இடையின எழுத்து என்னலாம்? எரல, வளல. ஸோ இந்த ரா வந்து இடையின எழுத்தில் வர்றதுனால இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த ரா நாவின் நுனி மேலெண்ணத்தில் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம். ஸோ வல்லின எழுத்து என்னதெல்லாம்? கசட, தப, ர. ஸோ இந்த ரா வந்து வல்லின எழுத்தில் இருக்கிறதுனால இது வல்லின ரகரம்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட பொருள் வேறுபாடு. ஏரி. முதல் இருக்கிற ஏரியோட அர்த்தம் நீர்நிலை. இரண்டாவதாக இருக்கிற ஏரி மேலே ஏறிவான்னு சொல்கிறது. கூரை, முதல்ல இருக்கிறது வீட்டின் கூரை, ரெண்டாவதாக இருக்கிறது கூரை புடவை. ஸோ இயல் 2 அவ்வளோதான். மயங்கொலிகள், ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு. அதாவது நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது இரண்டுமே ஒரே மாதிரியான அர்த்தம், ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருக்கும், ஆனால் அர்த்தம் வேறுபாடு உடையதாக இருக்கிறத நம்ம மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான். இயல் 3க்கு போகலாம். இயல் 3 சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சுட்டெழுத்துக்கள் இங்கே அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. ஒரு இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த எழுத்துக்களை யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த எழுத்துக்களை நம்ம இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களில் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணம். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். இதில் எதெல்லாம் நம்ம சுட்டெழுத்துக்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஆ, இ, உ இந்த 3 எழுத்துக்களையும் தான் நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உ அப்படிங்கிற எழுத்து இன்று வழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து அகச்சுட்டு. இதில் 4 வகை இருக்குது. முதல் 2 வகையை பார்க்கலாம். அகச்சுட்டு. இப்போது இவன், அவன், இது, அது. இதில் இவன் அப்படிங்கிற எழுத்தை பார்க்கலாம். இந்த இவனில் எது சுட்டெழுத்து? ஈ தான் சுட்டெழுத்து. இந்த ஈயை நீக்கிட்டோம் அப்படின்னா வன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வன்னுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. ஸோ அதை நம்ம இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. அப்படி பொருள் தராத எழுத்துக்களை நம்ம அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. ஸோ இந்த புறச்சுட்டில் அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இப்போது அவ்வானம்னு இருக்குது. அவ்வானம் இதில் சுட்டெழுத்து ஆ. இந்த ஆவை நீக்கிட்டோம் அப்படின்னா வானம் அப்படின்னு இருக்கும். இந்த வானத்துக்கு பொருள் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஸ்கையை சொல்கிறோம்ல. ஸோ இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அதுக்கப்புறமா அண்மை சுட்டு, சேமை சுட்டு. அண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? அருகில் அப்படின்னு அர்த்தம். இவன், இவர், இது, இவை, இம்மரம் இதெல்லாம் அருகில் இச்சொற்கள் நம்ம அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன, பக்கத்தில் இருக்கிறது. அதனால் இது அண்மை சுட்டு. ஸோ அதுக்கு நம்ம உபயோகிக்கக்கூடிய எழுத்து இ. அண்மை சுட்டுனா அருகில் உள்ளவற்றை சொல்வது. சேமை சுட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட், தொலைவில் உள்ளவற்றை சொல்வது. அவள், அவர், அது, அவ்வீடு. ஸோ தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. இது சேமை சுட்டு. சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. ஸோ அண்மை சுட்டு, சேமை சுட்டு. இதில் தெரிந்து கொள்வோம்னு கொடுத்துருக்காங்க. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை.
அருகில் உள்ளவற்றிற்கும், அருகில்னா இங்கே பக்கத்தில் இருக்கிறவற்றிற்கும் தொலைவில் இருக்கிறவற்றிற்கும் இடையில் நம்ம இருக்கிறத சொல்கிறது தான் இந்த உது உவன். ஸோ இது இப்போ வழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சுட்டு திரிபு. திரிபு அப்படின்னா மாற்றம் பெற்று வருவது. அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள். இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடுன்னு இப்போ மாறி நம்ம வழங்குகிறோம். அதாவது அம்மரம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த மரம்னு தானே சொல்லுவோம். ஸோ அந்த அம்மரம் திரிந்து மாற்றம் பெற்று அந்த மரம்னு மாறி இருக்கு. அதனால் இதை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத்திரிபு. ஸோ சுட்டெழுத்துக்களை பொறுத்தளவில் அவ்வளோதான். சுட்டெழுத்துக்கள் மொத்தம் ஆ இ உ இந்த 3 எழுத்துக்களை தான் சுட்டெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்னால் என்ன? வினானா என்ன? ஒரு கேள்வி கேட்குறது, ஒரு கொஷின் கேட்குறது. வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பொருள். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில எழுத்துக்கள் இறுதியில் இருக்கும். இதில் எதெல்லாம் வினா எழுத்துக்கள்? ஒரு 5 எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதில் இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வரும். மொழிக்கு முதலில் வருபவை ஏ, யா. எங்கே, யாருக்கு, யாரு, யாரது அப்படின்னு கேட்போம்ல, அது ஏ, யா. இது மொழிக்கு முதல்ல வருவதனால இது மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். மொழி இறுதியில் வருபவை என்னலாம்? ஆ, ஓ. பேசலாமா, மா. ஆள முடியுதா, தெரியுமோ, ஓல முடியுதா. ஸோ இது மொழிக்கு இறுதியில் வரும். மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வர்றது ஏ. ஸோ ஏவை ஏன் அப்படின்னு மொழிக்கு முதல்லையும், நீதானே அப்படின்னு சொல்லிட்டு மொழிக்கு இறுதியிலையும் நம்ம இதை உபயோகிக்கிறோம். இதையும் 2 வகைகள் இருக்குது அகவினா. அகச்சுட்டில் பார்த்த மாதிரி தான் எது அப்படிங்கிற வார்த்தையில் வினா எழுத்தான இந்த ஏவை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தூங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இல்லை. அதை நம்ம அகவினா அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து, அதாவது உள்ளேயே இருந்து பொருள் தரும். அடுத்து புறவினா. அவனா, வருவானோ அப்படின்னு இருக்கு. அவன் நம்ம எப்படி எழுதுவோம்? அவன் கூட்டல் ஆ அப்படின்னு எழுதுவோமா? ஸோ இதில் வினா எழுத்து என்னது? ஆ. இந்த ஆவை எடுத்துட்டோம் அப்படின்னா அவன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அவனுங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதை நம்ம நீக்கினாலும் அது பொருள் தரும். நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வினா பொருளை தருவது புறவினா. ஸோ வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஸோ இது அகவினா புறவினான்னு பிரிக்கிறோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இயல் 1லேருந்து 3 வரைக்கும் செகண்ட் டேர்மில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி தேர்ட் டேர்ம் இனி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.